ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கைய தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. நல்ல பாட்டு, சும்மா ஞாபகத்துக்கு வந்ததுங்க. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தஞ்சாவூருக்கு அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வண்டி தஞ்சாவூருக்கு சென்று சேர்ந்திருக்கலாம், அல்லது நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் அவர் ரிமாண்ட் கூட செய்யப்பட்டிருக்கலாம். இந்த நேரம் வரைக்கும் உதயநிதி அவர்களை கைது செய்து அந்த வாகனம் தஞ்சாவூரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு அவசரங்க? வழக்கு அந்த மாதிரி சீரியஸான வழக்குங்க. என்ன வழக்கு, என்ன சீரியஸுங்க? நேற்றைய தினம் உதயநிதி அவர்கள் தலைமையில் திமுக கட்சி விவசாயிகளுக்கு ஆதரவு போராட்டம் ஒன்றை பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். அந்த போராட்டம் பிரம்மாண்டமாக வெற்றியும் அடைந்தது. அந்த மேடையில் தான், போராட்டம் செய்த அந்த மேடையில் தான் உதயநிதி அவர்கள் ஆபாசமாக பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டாரு, சிஎம் தப்பு தப்பான வார்த்தையை சொல்லி பேசிட்டாரு, பெண்களை ஒட்டுமொத்தமா இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிட்டாருன்ட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவசரமாக கைது செய்து தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அவர் கைதானதற்கு மிக முக்கியமான காணொலி இந்த காணொலி தான். இந்த காணொலியை பதிவு செய்யலாமான்னு தெரியாது, இருந்தாலும் ஆதாரத்துக்காக பதிவு செஞ்சுதான் ஆகணும். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார், அப்படி என்னதான் பேசினாருன்னு ஆதாரத்தை பதிவு பண்ணி தான் ஆகணும். அதற்கு முன்பாக டிஸ்க்ளைமர், இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். முதல்ல உதயநிதி அவர்கள் கைதானதற்கு மிக முக்கியமான இந்த காணொலியை பார்த்துருவோம். வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இதுதாங்க, இவ்வளவுதான் பேசினாரு. அதாவது தாவேக்கா அரசுக்கு மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, காவிரி தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை, இந்த பிரச்சனை பத்திலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவங்க குறிக்கோள் எல்லாமே திமுக கட்சி மீது எப்படி பொய் வழக்கு போடலாம் அப்படின்ற குறிக்கோள் எண்ணம் தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது தொண்டர்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. அப்பதான் கீழே இருந்து ஒரு நடிகையின் பெயரை சொல்லி சத்தம் போடுறாங்க. அதை தொடர்ந்து தான் உதயநிதி அவர்கள் அதை போல சொல்லிட்டு, இதுல ஒண்ணும் இல்லைங்க, நான் காவிரி நீரை பத்தி தான் பேசுறேன்னு சொன்னாரு. இல்ல, அவர் காவிரி நீரை குறித்து பேசல, அவர் டபுள் மீனிங்ல பேசியிருக்காரு. பெண்களை ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவே பேசியிருக்கிறாரு. முதல்வர் சிஎம் அவர் அவதூறு பரப்பிட்டாரு, அவர் மேல கலங்கத்தை கற்பிச்சிட்டாரு. இனிமே பாருங்க, நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி மக்கள் யாராவது புகார் கொடுக்குறாங்களா? மக்கள் புகார் கொடுக்கலங்க. தாவேகா கட்சியோட மகளிர் அணி தான் பாருங்க புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் கொடுப்பதற்காக தாவேகா கட்சியை சேர்ந்த மகளிர் அணி வெளியில் வந்ததை தொடர்ந்துதான் பாருங்க எல்லாருக்குமே தெரியுது, ஓஹோ தாவேகா கட்சிக்குள்ள மகளிர் அணி எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறாங்க, இப்பதான் எங்களுக்கும் தெரிஞ்சது பாருங்க இருக்கிறாங்கட்டு. எதுக்காக அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்கிறோன்ட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம். இருந்தாலும் பாருங்க, தாவேகா கட்சியை சேர்ந்த மகளிர் அணி புகார் கொடுத்ததின் அடிப்படையில் தான் பாருங்க வழக்குகள் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு இந்த பிரிவுகள்லாம் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல பதிவு செய்திருக்கும் பிரிவெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மயக்கம் போட்டு கீழே வந்துருவோம். ஏன்னா அவ்வளவு பிரிவுகள். வழக்கு சீரியஸ் இல்லைங்களாங்க, வழக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற காரணத்தினால்தான் அவ்வளவு பிரிவுகள். கிட்டத்தட்ட பாருங்க 9க்கும் மேற்பட்ட பிரிவுகள். 196 BNS. மதம், இனம், மொழி குறித்து பேசி பல்வேறு தரப்பினர்கள் இடையே பிரச்சனை ஏற்படுத்த முயலுதல். 192 BNS கலவரத்தை ஏற்படுத்துதல். 352 BNS பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல். 79 BNS பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல். 296 B ஆபாசமாக பேசுதல். 61 BNS சட்டவிரோதமான செயல்களை செய்ய திட்டமிடுதல். 351 உட்பிரிவு 2 குற்றவியல் மிரட்டல். மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் போன்ற பிரிவுகள் கிட்டத்தட்ட பாருங்க 9க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் உதயநிதி அவர்கள் மீது பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பதிவு செய்த எஃப்ஐஆரும் சரி, உதயநிதி அவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் பிரிவுகளும் சரி, எல்லாத்துக்கும் மேல புகார் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. இந்த கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவாகி இருக்கும் இந்த எஃப்ஐஆரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ஜாமீனே கிடைக்க கூடாது, எந்த வகையிலும் ஜாமீனில் வரவே கூடாது என்பதை கருத்தில் கொண்டே பாருங்க இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு.
பொது அமைதியை கெடுப்பது, பொது அமைதிக்கு எதிராக நடப்பது, சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது, கலவரத்தை தூண்டுவது, மிக முக்கியமாக பாருங்க, இவரை வெளியே விட்டா ஆதாரங்களை அழிக்கக்கூடும். தங்களது அரசியல் செல்வாக்கு மற்றும் பொது செல்வாக்கை பயன்படுத்தி இவ்வழக்கில் உண்மை நிலைகளை அறிந்துள்ள சாட்சிகளை தூண்டவோ மிரட்டவோ, அவர்களது வாக்குமூலங்களை மாற்றும்படி நிர்பந்திக்கவோ அல்லது விசாரணையில் குறுக்கீடு செய்யவோ வாய்ப்புள்ளதாலும் உண்மையான தகவல்கள் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் சென்றடைவதை தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கருதப்படுகிறது. இது இப்ப இந்த மேடையில பேசினாரு அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் தானே இது? ஆமாமா, அதுதாங்க. இன்னும் இருக்கு. பாப்பா படிக்கும் போதே ரொம்ப பயங்கரமாகுது. ஆமா, பயங்கரமாகுது. ஆகப்பட்டது பாருங்க, இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா சாட்சியங்கள் ஆதாரங்களை கலைக்கக்கூடும். எல்லாத்தையும் பாருங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாருங்க, இவங்க எல்லாம் வெளியே விடாதீங்க, அப்படியே உள்ள போட்டு அமுக்குங்க. அப்படிதான் பண்ணிருக்காங்க. சரி, பயங்கரமான பிரிவுகள், பயங்கரமான எஃப்ஐஆர் எல்லாம் போடுறது இருக்கட்டுங்க. இப்போ இவ்வளவு அவசரமாக இந்த மேடையில பேசியதற்காக இவ்வளவு அவசரமாக நாங்க அதுக்காக சப்பக்கட்டலாம் கட்டல. அவர் பேசியது சரிதான் அப்படின்ட்டு நாங்க முட்டுலாம் கொடுக்கல. இருந்தாலும் பாருங்க, அந்த மேடையில் பேசிய பேச்சு இருக்கட்டும், அவர் பேசுறது இருக்கட்டுங்க. இப்போ இவ்வளவு அவசரமாக கைது செய்வதன் நோக்கம் என்னங்க? சட்டமன்ற கூட்டம் கூடுது இல்லைங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தார், நாங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்போம். அந்த மேடையில், அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் சொல்லியிருந்தாரு. அதனால்தான் பாருங்க, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அவசர நடவடிக்கை. என்ன பாருங்க, கைது செய்யும் போது உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அந்த மேடையில நான் எவ்வளவோ நல்ல விஷயம் பேசணுங்க, கட்டக்கூடாது, அதுக்கு இந்த அரசு முழு முயற்சி எடுக்கணும்னு பேசியிருக்கிறேன். விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கணும். தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த கும்பல் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். விவசாயிகளை இதுக்கு மேலே ஏமாத்தாதீங்க அப்படின்னு பல கருத்துக்களை பேசியிருக்கிறேன். நான் பேசாத ஒன்று கட்காப்பி பேஸ் பண்ணி இந்த கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்தில் இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேக் நியூஸை பரப்புறது, பொய் கேஸை போடுறது. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுக எம்எல்ஏக்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பொய் கேஸ் போடுவது, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதுன்னு இந்த அரசு இதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தலைவணங்குறாங்க. சட்டப்படி சந்திக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா? இந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறைய பேசணும் வேற சொல்லிட்டாரு. இருக்கட்டும், அந்த உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்த அப்டேட் அங்க பாத்தீங்களா? இந்த அவமானம் உங்களுக்கு தேவையான சொல்ற மாதிரி தான் இருக்குது. வேக வேகமா அவ்வளவு பிரிவுகள் பதிவு பண்ணிக்காங்க. அவ்வளவு பிரிவுகளை பதிவு பண்ணி எந்தெந்த வகையிலோ ஆதாரங்களை அழிக்கக்கூடும், மாற்றக்கூடும், சாட்சிகளை மிரட்டக்கூடும், அப்படி இப்படின்னு பண்ணாங்க இல்லைங்களா? பதிவுலாம் எஃப்ஐஆர்ல என்னென்னமோ பேசிட்டு கடைசியில பாருங்க, உதயநிதி அவர்களை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சொல்றாங்க நீதிமன்றத்தில் போயிட்டு. உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிமாண்ட் செய்யும் எண்ணமே இல்லை என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ரிமாண்ட் செய்யும் எண்ணமே இல்லை என்றால் எதற்காக அவரை அவசரமாக இத்தனை பிரிவுகளில் பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? சும்மா தாங்க கூட்டிட்டு போயிருக்கிறோம் தஞ்சாவூருக்கு. அவரை பாருங்க, தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சு நாங்களே பாருங்க போலீஸ் ஜாமீன்ல வெளியே விட்டுருவோம், அரசு தரப்பு சொல்றாங்க நீதிமன்றத்தில் போயிட்டு. ஆனா பாருங்க, உதயநிதி அவர்களை கைது செய்வதற்கு முன்பாகவே மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் ஓடி இந்த செய்தி என்னவென்றால், உதயநிதி அவர்களை கைது செய்யக்கூடாது, 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்ட்டு நீதிபதி ஆணை பிறப்பிச்சிருந்தார். இப்படி ஒரு ஆணை நீதிமன்றத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆணை நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் எல்லாத்துலயுமே ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது தடால்னு உள்ள வந்து குளியல் அறை வரைக்கும் போயிருக்காங்களாமே. குளியல் அறை வரைக்கும் போயிட்டு வாங்க வெளியே வாங்க, உங்களை கைது பண்ணணும்னு சொல்லி இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு உண்டான ரொம்ப விபரீதமான வழக்கா? நாங்கள் விசாரித்து விட்டு போலீஸ் ஜாமீன்லயே நாங்களே விட்டுடுவோம். அரசு தரப்பு சொல்வது நாங்கள் போலீஸ் ஜாமீன்லயே விட்டுடுவோங்க, அவரை ரிமாண்ட் பண்ற எண்ணம்லாம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரிமாண்ட் பண்ற எண்ணத்தோட தானே இவ்வளவு பிரிவுகளை பதிவு பண்ணிக்காங்க. திடீரென்று இந்த மனமாற்றம் என்னங்க? அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை என்று காரணம் வெடித்த போராட்டம். அவரை கைது செய்யும் போது அந்த வேனை வழிமறிச்சு இவரை கைது செய்யறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தொண்டர்கள் எக்கச்சக்கமா கூடியிருந்தாங்க. எக்கச்சக்கமா கூடியிருந்து போலீஸ் வாகனத்தை அவரை கூட்டிட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா, நாங்க பெயரை குறிப்பிட விரும்பலங்க, இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா ரசிகர்களையோ தொண்டர்களையோ முன்னாடி நிறுத்திட்டு பரிதாபெல்லாம் தேடி இருப்பாங்க. இருக்கட்டும், அந்த உண்மைலாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப பாருங்க, திடீர்னு இந்த மனமாற்றம் அடைந்து அவரை ரிமாண்ட் பண்ற எண்ணம்லாம் இல்லைன்னு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கு காரணம் கூடிய கூட்டம். அதை போல உதயநிதி அவர்கள் கைது செய்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் எழுந்த கண்டனங்கள் மற்றும் உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக கூடிய திமுகவோட தொண்டர்களோட கூட்டத்தை பார்த்துவிட்டு பயம் வந்து விட்டது என்பதுதான் உண்மை.
ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க. பயம்லாம் என்னங்க? பயம்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் ஏன் சொல்றீங்க நீங்க? அவர் தப்பா பேசிட்டாருங்க. முதல்வர் பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் பேசிட்டாருங்க. ஒட்டுமொத்தமாக பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, கொச்சைப்படுத்தி விட்டார். தப்பு இல்லைங்களா இது? தப்புன்னு சொன்னா எல்லாமே தப்பு தானே? குற்றம் என்று இதை சொன்னால் எல்லாமே குற்றம் தானே? இப்போ உதாரணத்துக்கு தாவேகா கட்சியோட மகளிர் அணியை சேர்ந்தவங்க மகளிர் அணி புகார்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஐயோ பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்னு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு எதிர்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சியினரே ஆர்ப்பாட்டம் செய்தது இதுதான் முதல் முறை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இவங்க தான் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பண்றது தான் பாருங்க தாவேகா கட்சியோட மகளிர் அணி. இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஓஹோ தாவேகா கட்சிக்குள்ள மகளிர் அணிலாம் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஏன் இருக்கிறாங்களான்னு கேட்டா இது வரைக்கும் எங்க போயிருந்தாங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? விஜய் அவர்களை குறித்தோ அல்லது பெயரை குறிப்பிடாத, நாங்க பெயர்லாம் சொல்லலைங்க, உதயநிதி அவர்கள் கூட பேரை சொல்லல, அந்த இடத்துல இவங்க சொல்வதை போல நடிகைக்கு களங்கம் கற்பித்து விட்டார்னு சொல்றாங்களே, அந்த நடிகையின் பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரா? முதல்வர் பெயரையாவது குறிப்பிட்டிருப்பாரா அவர் பேசும்போது? யார் பேரையும் சொல்லல. இவங்களாதான் பாருங்க தேவையில்லாத அர்த்தத்தை வேறு விதமாக அர்த்தம் செய்து கொண்டு அர்த்தம் இல்லாம இந்த மாதிரிலாம் பண்றாங்க. சரி பண்றாங்க இல்லைங்களா? இப்போ முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவரை குறித்து ஏதாவது பேசிட்டாலோ அல்லது பெயரை குறிப்பிடாத அந்த பெயருக்கு சொந்தமானவர்களை குறித்து யாராவது பேசினாதான் இந்த தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணிலாம் தூக்கம் கலைஞ்சி கண் விழித்துக் கொள்வார்களா? இன்றைக்கு ஒன் பை ஒன்னா மகளிர் அணியில் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் வரிசை கட்டி பட்டியல் போட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இல்லைங்களா? ஐயோ உதயநிதி அவர்கள் தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி. இப்போ முதல்வரையே முட்டாள்னு சொன்னாரு, அது நல்ல வார்த்தைங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவரை பார்த்து முட்டாள்னு சொன்னது நல்ல வார்த்தைங்களா? சட்டப்படி குற்றம் என்று சொன்னால் அனைத்தும் சட்டப்படி குற்றம் தானே? இன்றைக்கு முதல்வராக இருப்பவரை பார்த்து பெயரை குறிப்பிடாமலேயே அவரை பேசவே இல்லை, இருந்தாலும் அவரை குறித்து பேசியது குற்றம்னு இவங்க சொல்ற பட்சத்துல அப்ப அதுவும் குற்றம் தானே? அது போட்டோம். எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகியை எவ்வளவு புகார்கள் கொடுத்தாங்க. வேலை வாங்கி தருவதாக 2 பேர் டிவிகே கட்சியோட நிர்வாகி 2 பேர் ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து போட்டு கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து இது குறித்து எம்எல்ஏ சரவணன் அவர்கள்கிட்ட புகார் கொடுக்கும் போது நீங்க போய் சொல்லிக்கங்கப்பா அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னதுக்காக புகார்லாம் கொடுத்தாங்களே, நடையா நடந்தாங்களே, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க போச்சுங்க தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணியை சேர்ந்த மகளிர்கள்? கேட்பாங்க இல்லைங்களா? நாங்க கேட்கலனாலும் அந்த பெண் நிர்வாகி கேட்பாங்களே, எனக்கு வராத மகளிர் அணி இப்ப மட்டும் வருவாங்களான்ட்டு. இந்த பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வரிசையில வந்து நிக்கிறாங்களே. இப்ப கோவை 10 வயது சூலூர் சிறுமி சம்பவத்தை குறித்து பிரஸ் மீட்ல அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களே, அப்ப அந்த சமயத்துல என்ன பதில் சொன்னாங்க? சிரிச்சினே சொன்னாங்க. பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்போதைக்கு நீங்க கேட்காதீங்க, அப்புறமா பேசலாம்னு சொல்லி சிரிச்சினே இருந்தாங்க. அவங்க சிரிச்சினே கொடுத்த பதிலும் சரி. அந்த கோவை சிறுமி சம்பவம் நடந்த அந்த சமயத்திலும் தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணி எங்க போயிருந்தாங்க? பெண்ணடிமைத்தனம் பண்ற ஆட்சி உங்களுக்கு வேணுமாங்க? இந்த பெண்ணடிமைத்தனம் ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த பெண்ணை ஒரே ஒரு வாட்டி ஜெயிக்க வைங்க, பேச வைங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, பெண்ணுன்னா யாருன்னு காட்டுறோம்னு சொல்லி ஆக்ரோஷமாக பொங்கி ஓட்டு கேட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து பெண்ணுன்னா யாருன்னு காட்டுறோம்னு சொல்லிட்டு கடைசியில பாருங்க தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பெண்களுக்கு பாலியல் ரீதியாக கொடுக்கும் துன்புறுத்தலுக்கு யாராவது தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு மகளிர் அணியை சேர்ந்தவங்க குரல் கொடுத்துருப்பாங்களா? அப்பெல்லாம் வராத மகளிர் அணி இப்ப மட்டும் எங்கிருந்து வந்ததுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? சொல்வதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, எக்கச்சக்கமா. டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளாலேயே பெண்களுக்கு கொடுத்த தொல்லையோட பட்டியல் எக்கச்சக்கமா இருக்குங்க. இருந்தாலும் பாருங்க 2-3 தினங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். விஜய் மோகன் என்கின்ற டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கிட்டத்தட்ட 10-15-20 தினங்களுக்கு மேலாக நடையா நடந்துக்கிறாங்க, புகார் கொடுத்துனுக்குறாங்க. 20 தினங்கள் கழித்து வேற வழியே இல்லாம பாருங்க பிரஸ்ல அதிகமா இந்த செய்தி பேசப்பட்டதை தொடர்ந்து வேற வழியே இல்லாம அந்த விஜய் மோகன் என்பவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த விஜய் மோகன் என்கின்ற டிவிகே கட்சியோட மாவட்ட செயலாளர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது, கைதும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கட்சியோட மகளிர் அணி வந்திருக்காங்களே, ஏன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது பாருங்க தாவேகா கட்சிக்குள்ள மகளிர் அணியில் போஸ்டிங் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி அந்த விஜய் மோகன் என்பவர் ஏமாற்றி அவர்கிட்ட இடகுடமா ஏதோ பண்ணி பாருங்க, வீடியோலாம் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாராம். அந்த வீடியோவை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்ட்டு கதறாங்க இல்லைங்களா அந்த பெண்மணி பக்கம் தாவேகா கட்சியை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் நின்னாங்களா? அப்பெல்லாம் வராத மகளிர் அணி இப்ப மட்டும் வராங்களான்ட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி கேட்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஐயோ ஆபாசமா பேசாரப்பா உதயநிதி அவர்கள் இரட்டை அர்த்த வசனத்துல இதோ ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ யார் பண்ணாலும் தப்பு தான்.
அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்படி தப்பு சட்டப்படி குற்றம்னு சொன்னா எல்லாமே குற்றம் தானே. உதாரணத்துக்கு பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் பேசின ஆடியோ 10 எஞ்சுது ஞாபகம் இருக்குங்களா? அதுல பேசின மிக முக்கியமான அந்த லைன், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இது சம்பந்தமாக அவர் மீது நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டதா, அல்லது தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணி இன்னைக்கு வராங்க இல்லைங்களா, அன்றைக்கு அந்த மகளிர் அணியை சேர்ந்த யாராவது ஒருத்தராவது வந்து என்னமா இது, தளபதி அவர்கள் ஒரு பக்கம் நல்லாட்சி கொடுப்பதற்காக ரொம்ப கஷ்டப்படுங்காரு, நல்லாட்சி ஆமாமா நல்லாட்சி கொடுப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டுங்காரு, அப்படி இருக்கும்போது நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு பெண் அமைச்சரை இப்படிலாம் பேசலாமான்ட்டு ஒரே ஒரு மகளிர் அணியை சேர்ந்த மகளிர் அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, இல்ல அந்த அம்மா பேசியதற்காக அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? உதயநிதி அவர்கள் இரட்டை அர்த்தத்தோட பேசியது சட்டப்படி குற்றம் என்று சொன்னால், அப்ப அந்த அம்மா ஓப்பனா பகிரங்கமா பேசினாங்களே, அதுவும் சட்டப்படி குற்றம் தானே. இவர் மீது பாய்கின்ற இந்த பக்கம் பாய்கின்ற நடவடிக்கை ஏன் இந்த பக்கம் பாயலங்க? ஏன் அந்த சட்டத்துக்கு செலக்டிவ் அமினிஷியா ஏதாவது இருக்குங்களா? இது வரைக்கும் யாருமே பாருங்க இதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசாத மாதிரி முதல் முறையாக உலகத்திலேயே இதை போன்ற வார்த்தையை இன்னார்தான் இவர் தான் பேசியதை போல இவ்வளவு பில்டப் பண்றாங்களே, இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாருன்ட்டு. இப்போ திரைப்படம் முழுக்கவே யாரை இவங்க ஹீரோவா ஃபாலோ பண்றாங்களோ அந்த ஹீரோ நடிச்ச எல்லா படத்திலுமே பாருங்க, அதுவும் மிக முக்கியமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த திரைப்படம்லாம் இப்போ ஒருவேளை அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்திருந்தா 18+ சர்டிபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னமோ பாருங்க அப்படி இப்படின்னு யூஏ சர்டிபிகேட் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பாருங்க அந்த மாதிரி திரைப்படங்கள் எக்கச்சக்கமா திரைப்படங்கள் அந்த மாதிரி இரட்டை அர்த்த வசனங்கள் காட்சிகள்லாம் விற்கும் போது இதெல்லாம் தெரியலீங்களா? என்னப்பா நீங்க ஏழகுணமா பேச மாட்டேது, நாங்க ஏங்க ஏழகுணமா பேச போறோம்? எங்களுக்கு அதெல்லாம் பேசி பழக்கமே கிடையாதுங்க. அது முக்கியமா சிஎம் சார் மேல எங்களுக்கு அதிகமா மரியாதை இருக்குது, எங்களுக்கு தனி பாசம் இருக்கு. அதுல எந்த ஒரு எதுங்க தனி பாசம் இருக்குன்னு போய் சொல்றோமா? ஏங்க என்னங்க இது, பட்ட பகல்ல ஓப்பனா மேடையில கரூர் மேடையில கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு பேசுறாரு, சட்டமன்றத்துல அப்பாவை காணோன்னு தேடுறாரு, இப்படின்னு ஆக்ஷன்லாம் காட்டுறாரு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஸ்டாலின் சார் மேல தனி பாசம் இருக்குன்னு சார் சொல்றத நம்புறீங்க இல்லீங்களா? சார் இன்னொன்னு ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல, எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அப்ப நாங்க சொல்றதையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். எங்களுக்கு சிஎம் சார் மேல தனி பாசம் தனி மரியாதை பற்றெல்லாம் இருக்கு, அந்த உண்மை ஒரு ஓரமாகட்டும். இருந்தாலும் இப்ப இருக்கிற உண்மையை கேட்கிறோம். இன்றைக்கு பெண்களை குறித்து தப்பா பேசுறீங்களேப்பா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட கிளாப்ஸ் வாங்கறதுக்காக, ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கறதுக்காக பெண்களை குறித்து நம்மளும் அந்த மாதிரி பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோன்றதுக்காக பெண்கள்னு சொல்றோமே, நம்ம அன்றைக்கு பாருங்க பெண்களை குறித்து இந்த மாதிரி தப்பா தானே பேசியிருந்தோம் சினிமால. அட சினிமாவை விடுங்க, ரியலாகவே பாருங்க, ஆபாசமாக திட்டுவதற்காகவே வார் ரூம் நடத்தி இந்த கட்சி தான் நம்ம கட்சி. தலையா தளபதியா கண்டினியூவா இந்த ஆபாச வார்த்தை பேசுறதுல யார் நம்பர் 1 முதலிடத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாமான்ட்டு சோசியல் மீடியாவில் ஆபாச வார்த்தை யுத்தமே நடக்குமே, ஞாபகம் இருக்குங்களா? ஏன் இப்பவும் நடந்துட்டு இருக்கு? இப்ப மட்டும் மாயிட்டாங்களா? இப்ப மட்டும் எல்லாரும் தேச தியாகிகளா மாயிட்டாங்களா? நான் இல்லைங்களே, இப்பவும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இதற்காகவே வார் ரூம் இயங்கி கொண்டிருக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து மிக முக்கியமாக பாருங்க, இன்றைக்கு சொல்றாங்களே இந்த பெண்கள் மகளிர் அணி தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வராங்களே, ஏன் அப்போ இவங்களை கேட்க வேண்டியதானே, என்னம்மா இது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு, அதுவும் நம்ம கட்சிக்குள்ள இருந்து கொண்டு பெண்ணை குறித்து இந்த மாதிரி பேசுறீங்கன்ட்டு இந்த மாதிரி கேட்க வேண்டியதானே? விஜய் அவர்களை ஒருமையில் பேசிட்டாங்கன்றதுக்காக இந்த பேச்சு பேசுறாங்களே, அப்பெல்லாம் எங்க போச்சுங்க? தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற மகளிர் அணி இன்றைக்கு புகார் கொடுத்த உடனேயே, தாவேகா கட்சியோட மகளிர் அணி புகார் கொடுத்த உடனேயே பறந்து பாஞ்சு வந்து நடவடிக்கை எடுக்கும் போது இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, பொய்யான விஷயத்தை பரப்புறாங்கன்ட்டு திமுகவோட அதிகாரப்பூர்வமான ஐடி விங் புகார் கொடுத்தாங்க. திமுக கட்சி புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலீங்களேங்க. ஏன் அப்படி? சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்னா இங்க எடுக்கிற நடவடிக்கை, இங்க பாயிற நடவடிக்கை அங்கேயும் பாஞ்சிருக்கணும் இல்லைங்களா? பாயலிங்க. அவ்வளவு ஏங்க இந்த போட்டோ பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் காலில் விழுந்து, ஐயா நான் தான் ஸ்டாலின், ஆட்சியில் நான் தான் இருக்கணும், நான் தான் முதல்வராக இருக்கணும், எனக்கு பதவி பிச்சை போடுங்கன்னு காலில், அதுவும் பாருங்க ஷூ காலில் இருக்கிற ஒரு காலில் விழுந்து இந்த மாதிரி கெஞ்சரா மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் பதிவு பண்றீங்களா? அப்ப இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? கொளத்தூர்ல வெற்றி பெற்ற எம்எல்ஏ பாபு காலால ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சில எட்டி உதைப்பதை போல மீம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா பாருங்க மீம்ஸ் வழியாக, இப்படி வீடியோ வாயிலாக, வார்த்தைகளின் வாயிலாக எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் இன்னைக்கு சொல்றாங்களே. ஐயோ என்னப்பா இது, இந்த மாதிரிலாம் பேசாரு உதயநிதி அவர்கள் இரட்டை அர்த்தத்துலன்ட்டு. பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கறவங்களை பார்த்து என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வின்னு கேட்டாலே விஜய் அவர்களை குறித்தோ, விஜய் அவர்களின் ஆட்சியை குறிப்பிட்டோ, அல்லது கட்சிக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு எம்எல்ஏ அமைச்சரை குறிப்பிட்டு நியாயமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. வாயில எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன பேசி பதிவு பண்றாங்க. இன்னமும் புதுசா என்னப்பா ஆபாசம் அப்படின்னா என்னப்பா?
அந்த ஆபாச வார்த்தைனா எப்படி பேசுறது அப்படின்னு புதுசா ஏதோ பேசுற மாதிரி புதுசா கேள்விப்படுவதை போல இந்த மாதிரி பில்டப் பண்றாங்களே. அதிலும் மிக முக்கியமாக அமைச்சர்கள், கண்டனம் தெரிவிக்கும் அமைச்சர்கள் வரிசையில தானும் ஒரு அமைச்சர் என்கின்ற எண்ணத்தில் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம இந்த லோயோலா மணி என்கின்ற ஒரு நபர் இன்றைக்கு வந்து நாட்டாம பண்றாரு பாத்தீங்களா, கண்டனம் தெரிவிக்கிறார் பாருங்க, ஆபாசமா பேசிட்டார் உதயநிதி அவர்கள்னு. அப்ப அவர் பேசியதை பாருங்க. சத்தம் கேட்கலையா? அவர் பூண்டியாரு கேட்கணும், அவர் பூண்டியாரு கேட்கணும், அவர் பூண்டியாரு கேட்கணும். ஓம் காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாளி. அப்ப இந்த மாதிரிலாம் ஆபாசமா பேசுறது எப்படிங்க? இதெல்லாம் சட்டப்படி குற்றம் என்கின்ற பட்டியல்ல வராதா? இதெல்லாம் ஆபாசம் என்கின்ற வார்த்தையில வந்து சேராதா? மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தம். அது ஏங்க கண்டிப்பாங்க, மற்றவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னி, எங்களுக்கு வரும்போது தான் ரத்தம். இப்போ இதை போல வார்த்தையெல்லாம் ஆபாசமா பேசினாங்கன்னா கைது நடவடிக்கை பாயும். இதே பாருங்க, எங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மிக முக்கியமாக திமுகவை குறித்து யாராவது ஆபாசமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்போம். சாதாரணமா இருந்த லயோலா மணி, என்னப்பா எங்களை விட திமுக கட்சி ஆபாசமா திட்டுறீங்களே, உடனடியாக நீங்க தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? அங்க பாருங்க, அங்க பாத்தீங்களா நடிகர் சஞ்சய் வீடியோலாம் எடுத்துருக்காரு பாருங்க. எதுக்கு வீடியோ, யார வீடியோ எடுத்துருக்காருங்க? உதயநிதி அவர்களை கைது செய்வதற்காக வந்திருக்காரு இல்லைங்களா, அதுக்காக பாருங்க. அவர் வீட்டுல இருந்து ஜன்னலுக்கு வெளியே இருந்து வீடியோ எல்லாம் எடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷ மனநிலையில் வீடியோ எடுத்துக்கொண்டே பாருங்க ஆக்ஷன்லாம் காட்டுறாரு. ஏதோ முறுக்கு பிழிகிற மாதிரி வட்டமா ரவுண்ட் பண்ணி ஏதோ செய்கையெல்லாம் காட்டி ஆக்ஷன்லாம் காட்டி வீடியோ எல்லாம் எடுத்துருக்காரு. அப்படி வீடியோ எடுத்துனே இருக்கும்போது இந்த வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வீடியோ எடுத்துனே இருக்காரு. கீழே இருந்து ஒரு சவுண்ட் வந்ததுங்க. யோ என்னையா இது, லேடிஸ் எல்லாம் ஏன் வீடியோ எடுத்துனுக்குற, என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுதான் போச்சு பாருங்க. ஆளு எங்க இருக்காருன்னே தெரியல, மறைஞ்சு போயிட்டாரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறின்னு சொல்ற மாதிரி மாப்பிள்ளைங்களுக்கு அவ்வளவு வெறி. கைதாகிற அந்த காட்சியை சுட்டோடு சுட்டா உடனடியாக வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். மிக முக்கியமாக தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பணும். குட்டி பகவதின்னு அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு சஞ்சய்க்கு. குட்டி பகவதி வீடியோ எடுத்து பெரிய பகவதிக்கு அனுப்புறாரு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்னா, சட்டப்படி இது குற்றம்னு சொன்னா, சட்டப்படி அனைத்தும் குற்றம்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாரையும் வரிசையா கைது பண்ணிவிடும் இல்லைங்களா, நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் வழக்காவது போட்டுக்கணும் இல்லைங்களா. உதாரணத்துக்கு அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நம்ம சிஎம் சார் மேடையில் என்னென்ன வார்த்தை பேசுறாருங்க. நம்ம அந்த வார்த்தைலாம் பேசி பழக்கம் இல்லை. அவர் என்னென்ன பேசினாரு, எடுத்த எடுப்புலயே டேஷ் என்றாரு. அந்த டேஷுக்கு பின்னாடி வார்த்தையை ஃபில் பண்ணா என்ன அர்த்தம் வருங்க? இதுதான் அர்த்தம்னு அந்த அர்த்தத்தை சொல்லியிருந்தா கூட ஒரே அர்த்தத்தோட போயிருக்கும். ஆனா டேஷ்னு சொல்லி நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, அவ பாருங்க நம்ம சிஎம் சார் பேச அந்த டேஷ் வார்த்தையில என்னென்ன அர்த்தத்தை போட்டு ஃபில் பண்ணிப்பாங்க. தப்பு தானே அது? சட்டப்படி இது குற்றம் என்று சொன்னால் சட்டப்படி அதுவும் குற்றம் தானே, அதோட நிறுத்தினா பரவாயில்லையே. வேற என்னென்ன மேடையில பேசினாருங்க? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி ஓட்டு நல்லா வருது வேணாம் பாக்குறேன். இதெல்லாம் எப்படிங்க ஆபாசம் என்கின்ற வரையறைக்குள்ள வராதா? வராது. சரி, வராமையே போட்டோம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு பெரிய சந்தேகம், எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய சந்தேகம் இருக்குங்க. இப்ப உதயநிதி அவர்கள் பேசியதற்கு நாங்க மறுபடியும் சொல்றோம், முட்டுலாம் கொடுக்கலங்க. அவர் பேசியது சட்டப்படி குற்றமா இல்லையா என்று நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, அந்த இடத்துல அவர் யார் பெயரையும் குறிப்பிடலையே. ஒரே ஒரு பெயரை குறிப்பிட்டு கூட இன்னார், அந்த இன்னாரை குறித்து இன்னாரை பற்றி தான் பேசுறோம் என்று அந்த இன்னாரை குறித்து எந்த ஒரு பெயரையும் குறிப்பிட்டு பேசவே இல்லை. பொதுவா பாருங்க, போற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது அந்த டபுள் மீனிங் அர்த்தத்தோட இவங்க அர்த்தமாக்கி கொண்டு இவர்களை குறிப்பிட்டு தான் இன்னாரை குறித்து தான் பேசினாங்கன்னு இவங்களே பேசும்போது, அப்ப இந்த இடத்துல குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் பாருங்க குறுகுறுன்னு இருக்கும். இதுங்க நாங்க சொல்லலைங்க, சிஎம் சார் தான் சொன்னாரு. நாங்க தான் சொன்னோம் இல்லைங்களா ஏற்கனவே, நம்ம சிஎம் சார் மேல எங்களுக்கு அலாதி பாசம், அலாதி பிரியம். அதனால அவர் பேசுறதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். நாங்களா சொன்னோம்? சார் தான் சொன்னாரு, குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு இருக்கும்னு சொல்லி. அப்ப கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா போட்டு பாருங்க, கணக்கு சரியா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாருங்க, வழக்கு விசாரணையில போயிட்டு இருக்கு. இந்த காணொலி நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உதயநிதி அவர்கள் விடுதலை ஆகி இருக்கலாம், இல்ல வேற மாதிரி முடிவுகள் ஏதாவது எடுத்திருக்கலாம்.
இல்லைங்க ரிமாண்ட் பண்ற எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இருந்தாலும் பாருங்க ஏதாவது பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாவது, என்னப்பா அவருக்கு செல்வாக்கு அதிகமாகுது நம்ம பார்த்து பயந்துட்டோமா? செய்திகள்லாம் வேற மாதிரியா வருதா? இல்ல வேற மாதிரி ஆக்குங்கன்னு வேற மாதிரி ஏதாவது இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் அந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் இதுதாங்க. ஒருவேளை அப்டேட் ஏதாவது கிடைச்சிருந்தா இந்த காணொலியில் கண்டிப்பா சேர்க்கும். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.